கத்தர் இந்த புதிய மாதத்தை கத்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரோட பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. அவர் நீங்கள் வந்த ஒவ்வொருவரையும் கத்தர் ஆஸ்வதிப்பார். இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்தே கத்தர் ஆஸ்வத்தை கத்தர் கொடுப்பார். ஆகவே பிரியமான தேவ ஜனமே, வசனம் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், அதிகாலையிலே தாவீது சொல்லுகிற, அதிகாலையிலே நான் ஆயத்தமாய் இருப்பேன், நான் ஆயத்தமாக இருப்பேன். ஆயத்தமாக இருக்கிறவங்களுக்கு தான் ஆஸ்வாதம் இல்லை, ஆயத்தம் இல்லாதவங்களுக்கு ஆஸ்வாதம் இருக்காது. 5 புத்தி உள்ள ஸ்திரீகள், 5 புத்தி இல்லாத ஸ்திரீகள், அவர்கள் 5 பேர் என்னவாக இருந்தாங்க? ஆயத்தமாக இருந்தாங்க. இந்த ஆயத்தம் தான் இந்த நாட்டில் வேண்டும். இந்த 6 மாதங்கள் ஆண்டவராகிய தேவன் கடக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. வார்த்தைகள் எல்லாம் வல்லமையான வார்த்தையெல்லாம் வைத்து நம்ம ஜெபிக்கிறோம். அந்த வார்த்தையை வைத்து ஜெபிக்கும் பொழுது அந்த வார்த்தையில் ஆண்டவராகிய தேவன் கிரியை செய்து நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். சென்ற மாதத்தில் பார்த்தோம், நம்ம 6ஆம் மாதத்தில் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நிறைய பேருக்கு காரியத்தை வாய்க்க பண்ணியிருக்கிறார். எனக்கும் நிறைய காரியத்தை வாய்க்க பண்ணியிருக்கிறார். உங்களுக்கும் நிறைய காரியத்தை வாய்க்க பண்ணிப்பார். அவருடைய வாக்கு, அவருடைய வார்த்தை என்றும் மாறுது. பல நாட்கள் எதிர்பார்ப்பு, பல நாட்கள் காத்திருப்பு, பல நாட்கள் ஏக்கங்கள், இப்படி பல காரியத்துக்காக நீங்கள் காத்திருக்கிற உங்களுக்கு இன்றைக்கு ஒரு முடிவை கர்த்தர் ஆண்டவர் கொடுக்க போகிறார். இவ்வளோ நாளாக நீங்கள் காத்துட்ருக்கீங்க. 6 மாதம் முடிஞ்சிச்சு பாஸ்டர், இந்த வருஷத்தில் இன்னும் 6 மாதத்தில் என்ன செஞ்சிருவார்னு நினைக்கிறீங்க? அப்படி கேட்காம ஆண்டவர், கோ பிஃபோர் த லார்ட் ஆஃப் காட், சரண்டர் பிஃபோர் யூ. ஆண்டவர்கிட்ட சமூகத்தில் சரண்டர் ஆயிருங்க, முழங்கால் போட்டு சரண்டர் ஆயிருங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமென். வசனம் இந்த மாத்துக்குரிய வாக்குத்தத்தம் வாசிக்கலாம். சங்கீதம் 102 13ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஆமா, 3 காரியங்கள் இருக்கு. தேவரீர் எழுந்தருளி. யாருக்கு இறங்கணுமா? யாருக்கு இறங்கணுமா? அந்த இடத்துல உங்கள் பேரை போட்டுக்கோங்க. இப்போ நான் சொல்லுவேன், தேவரீர் எழுந்தருளும் ராபர்ட்சனுக்கு இறங்குவீர். நீங்கள் உங்கள் பேரை போட்டு அந்த இடத்துல சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்லுங்கள் சொல்லுங்கள். நடக்கும். வார்த்தை தான் வார அற்புதமே. ஆமாம் ஆமாம். இந்த வசனத்தை 2 பகுதிகளாக நான் பிரிக்க ஆசைப்படுகிறேன். ஒன்றாவது தயவு செய்கிற காலமும், இன்னொன்றது குறித்த நேரமும். காலமும் நேரமும் 2 காரியங்கள் இருக்கிறது. குறித்த காலமும் குறித்த நேரமும் இருக்கிறது. ஆகவே காலம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு நீண்ட நாட்களாக இருக்கலாம். நிறைய காலம் இருக்குது. தயவுசெய் காலம் இருக்குது. அவள் உங்களுக்காக எனக்காக ஆண்டவராகிய தேவன் அற்புதம் செய்கிற காலங்கள், நிறைய காலங்கள் இருக்குது பாருங்கள். கஷ்டமான ஒரு காலம், தரித்திரமான ஒரு காலம், வேதனையான ஒரு காலம், துன்பமான ஒரு காலம், உடைக்கப்பட்ட ஒரு காலம், புறக்கணிக்கப்பட்ட ஒரு காலம், பிரிக்கப்பட்ட ஒரு காலம், தனிமையாக்கப்பட்ட ஒரு காலம், யாருமே உதவி இல்லை என்று சொல்லக்கூடிய காலம். அப்படி இருக்கும் என்று சொன்னால், நான் உனக்கு தயை செய்யும் காலமும் உனக்காக குறித்த நேரமும் வந்தது. வந்துச்சுல்ல, வரப்போகுதுன்னு சொல்லலை. என்னவா வந்தது? சொல்லுங்களேன். வந்தது. என்ன வந்தது? தயவு வந்தது. என்ன வந்தது? ஆமாம், நேரம் வந்தது. என்ன வந்துச்சு? தயவும் வந்துச்சு, நேரமும் வந்துடுச்சு. ஆகவே நான் சொல்கிறேன், நான் இந்த குறித்த நேரம் வரும் வரையும் நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், சந்தோஷமோடு, சமாதானமோடு, மனமகிழ்ச்சியோடு, மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ளணும். எல்லாத்துக்கும் மேலாக தேவ சமாதானம் இருக்கணும். இதை நீங்கள் விசுவாசத்தை நீங்கள் செய்யும் பொழுது, விசுவாசத்தை இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும் பொழுது, ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை சொல்லுங்கள். ஆண்டவரே, எனக்கு தேவரீர் எனக்கு இறங்குவீர், எனக்கு இறங்கு, என் குடும்பத்துக்கு இறங்குங்க, உன் பிள்ளைகள் பேர பிள்ளைகள்லாம் போட்டு சொல்லுங்கள், எனக்கு இறங்குங்க ஆண்டவர். அதுக்கப்புறம் அதற்கு தயவும் செய்யும் காலம், அதற்கு குறித்த நேரம் வந்தது. ஆண்டவரே, எனக்கு தயவு செய்கிற காலம் வேணும் ஆண்டவரே, எனக்கு அந்த குறித்த நேரம் வரணும். நாட்கள் முடிந்து போய்விட்டது, 6 மாதங்கள் கடந்து போய்விட்டது, 7ஆம் மாதத்துக்குள்ளே வந்தோம். ஆனாலும் கர்த்தாவே, நீங்கள் விசுவாசத்தில் இந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்தால், நான் சொல்கிறேன், இந்த மாதத்தின் கடைசியில் கர்த்தர் உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றி அமைப்பார்.
ஆமென். தாவீது தனக்காக மாத்திரம் சொல்ல, தாவீது தன்னுடைய தேசத்திற்காகவும் சொல்லுகிறார். இந்த இடத்துல தனக்காகவும் சொல்லுகிறார், தேசத்துக்காகவும் சொல்லுகிறார். 3 விதமான காலங்கள் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். அதாவது தேவரீர் எழுந்தருளில் சீயோனுக்கு உங்கள் பேரை போட்டு நான் சொல்ல, நீங்கள் உங்கள் பேரை போட்டு நீங்கள் சொல்லிக்கிங்க, ஆண்டவர் இருக்கிறார். ஆகவே 3 விதமான காலம். தேவன் இறங்குகிற ஒரு காலம். நம்பர் 1 என்னது? தேவன் இறங்குகிற ஒரு காலம். அப்புறம் தயவு செய்கிற ஒரு காலம். அப்புறம் தேவன் குறித்த நேரம். இந்த காலம் 3 காலங்களை வைத்து நான் பேச ஆசைப்படுகிறேன். தேவன் இறங்குகிற ஒரு காலம், தயவு செய்கிற ஒரு காலம், தேவன் குறித்த ஒரு நேரம். தேவன் இறங்குகிற ஒரு காலம், தேவன் தயவு செய்கிற ஒரு காலம், தேவன் குறித்த நேரம். ஆகவே இந்த தேவன் இறங்குகிற ஒரு காலத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 3 விதமான காலங்கள் நான் சொன்னேன். அதில் ஒரு காரியத்தை ஒருவருடைய நபரை வேதத்திலிருந்து எடுத்து அதன் மூலமாய் அவருடைய அந்த காலங்கள் எல்லாம் அவர் வாழ்க்கையில் எப்படி நிறைவேறிச்சு என்று சொல்லி பார்க்க போகிறோம். யோசேப்போட வாழ்க்கையில் அவனுடைய வாழ்க்கையை எப்படி ஆரம்பிச்சதுன்னா, ஆண்டவர் அற்புதமாக அவனுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தது. ஆனால் போக 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 பார்த்திங்கன்னா அவனுக்கு பார்த்திங்கன்னா காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை. அழுகிறான், கடன் குழியில் போடுறாங்க, ஜெயிலில் இருக்காங்க. அப்போல்லாம் என்ன பண்ணியிருப்பான்? ஆண்டவர் மறந்துட்டாரா அப்படின்னு நினச்சானா? இல்லை, ஆண்டவர் மறக்கலை. அவன் நினைப்பான், ஐயோ ஆண்டவர் என்னை கைவிட்டார் நினச்சானா? இல்லை, நினைக்கல. அவன் தரிசனத்தில் உறுதியாக இருந்தான். நீங்களும் தேவனுடைய வார்த்தையில் உறுதியாக இருங்க, அந்த வசனம் உங்களை உயர்த்தும். நம்புறவங்க ஆமேன்னு சொல்லுங்களேன். குறிக்கப்பட்ட காலம் நிறைவேறும் வரைக்கும் என்ன பண்ணான்னா, ஜெயிலில் தான் கலந்துருக்கான். ஆண்டவரும் மறந்துட்டார். அந்த ஜெயிலில் இருக்கிற அந்த சோம்பேகி, அந்த பானபாத்திரக்காரன் என்ன பண்ணான்? அவனும் மறந்துட்டான். அவங்க வீட்டில் வேலை செஞ்சான போத்திபார், அவனும் மறந்துட்டான். எல்லாரும் மறந்துட்டாங்க. ஆனால் என் ஆண்டவர் மறக்க மாட்டார். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை என்னை மறக்க மாட்டார். பிரியமான தேவ ஜனமே, உலகம் மறக்கும், உறவுகள் மறக்கும், ஆனால் என் ஆண்டவர் உங்களை என்னையும் மறக்க மாட்டார். எழுந்தருளி தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலம். இந்த மாதத்துக்குரிய வார்த்தை என்னன்னா, தயவு செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. ஆமென். ஆதியாகமம் 40:21 எடுத்து வாசிக்கலாம். பானபாத்திரக்காரரின் தலைவனை பானம் கொடுக்கிற தன் உத்தியோகத்திலே மறுபடியும் வைத்தான். அந்தபடியே அவன் பார்வோனுடைய கையிலே பாத்திரத்தை கொடுத்தான். சுயம்பாகிகளின் தலைவனையோ தூக்கி போட்டான். யோசேப்பு அவர்களுக்கு சொன்ன அர்த்தத்தின்படியே சம்பவித்தது. ஆமா, யோசேப்பு சொல்றான், ஜெயில வந்து சொல்றான், எல்லாம் நடக்குது, அவங்களுக்கு நடக்குது. ஆனா அவன் வாழ்க்கையில் நடந்துச்சா? 24 படிங்க. ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்துட்டான். நிறைய பேர் மறந்துடுவாங்க. நீங்க செஞ்ச உதவியை நிறைய பேர் மறந்துடுவாங்க. நீங்கள் அவங்களுக்காக ஜெபம் பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்காக போராடிருப்பீங்க, அவங்களுக்காக நடந்திருப்பீங்க, அவங்களுக்காக எல்லா வேலையும் செஞ்சுருப்பீங்க. ஆனால் இந்த உலகம் மறக்க வைக்கும். யோசேப்புக்கு இதில் ஒன்றும் அவன் இல்லை, அவனும் இதில் ஒன்று மறக்கப்பட்டான். இன்றைக்கி மறக்கப்பட்ட வாழ்க்கையில் இருக்கீங்களா? இன்றைக்கி ஆண்டவர் முடிவுக்கு கொண்டாட போகிறார். எல்லாராலும் நீங்கள் மறக்கப்பட்டார்னா என் ஆண்டவரால் நீங்கள் நினைத்து கொள்ளும்படி கர்த்தர் தம்முடைய வல்லமை கொடுக்க போகிறார். எல்லாரும் மறந்துட்டாங்க. பானபாத்திரக்காரன் மறந்துட்டான், அதுக்கு போத்திபார் மறந்துட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நினைத்து கொள்ளு என்று சொல்கிறான். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்? மறந்தான். ஹீ ஃபர்காட் எவ்ரிதிங். அவன் மறந்து போயிட்டான். பெற்றோர்கள் மறந்து போயிட்டாங்க, பிரதர்ஸ் மறந்து போயிட்டாங்க. யோசிப்பட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். கடைசியில் ஜெயில் எத்தனை காலம் இருக்கான்னா, 2 வருஷமாக ஜெயிலே இருக்கிறான். 2 வருஷம் காலம் 2 வருஷ காலம். எங்கே இருக்காங்க? பிரிசனில் இருக்கான். அந்த காலத்தில் உள்ள சிறைச்சாலை ரொம்ப மோசமாக இருக்கும். இப்போது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பண்ணி வச்சுருப்பாங்க, கொஞ்சம் உட்கார்றதுக்கு படுக்கிறதுக்கெலாம் இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் என்ன ஜெயில் இருக்கும்? அப்படியே ஒரு கிடங்கு தான் போட்டிருக்கு, அதுக்குள்ளே தான் கிடப்பான். அந்த மாதிரி சூழ்நிலையில் அவன் கஷ்டமான ஒரு நேரத்தில், எல்லாரும் மறக்கப்பட்ட காலத்தில் யோசேப்பு இருந்த பொழுது சியோனுக்கு இறங்கி அதற்கு தயவுசெய் காலம் என்று சொல்லி ஜெபித்து கொண்டே இருந்திருப்பார். இந்த வார்த்தை அப்படித்தான் நான் நினைக்கிறேன். நம்பர் 1, நீங்கள் மறக்கப்பட்ட காலம் முடிந்தது. நீங்கள் மறக்கப்பட்ட காலம் முடிந்தது. மறக்கப்பட்ட காலத்தில் தேவன் இந்த மாதத்தில் ஒரு முடிவை
உங்களுக்கு கொடுக்க போகிறார். நான் சொன்னேன் தலைப்பு 1, மறக்கப்பட்ட காலம் முடிந்தது. சொல்லுங்கள், மறக்கப்பட்ட காலம் முடிந்தது. ஆமென். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற போராட்டங்கள், நிந்தனைகள், அவமானங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார். FUL, ஃபுல் முழுமையான ஸ்டாப், நாட் கமான்னா அடுத்து தரணும். உங்கள் பிரச்சனைக்கு இன்றைக்கு முடிவு. நம்புற ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முடிவை ஆண்டவர் பாடுகளுக்கு ஒரு முடிவை கொடுக்க போகிறார். புதிய காலங்கள் தேவன் உங்கள் வாழ்க்கையில் தேவ பிள்ளைகளுக்கு, காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு, ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு, தேவனோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு, பல நாட்களாக ஜெபித்து, பல மாதங்களாக ஜெபித்து உபவாசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாரும் தயவு செய்கிற காலம் வந்தது. யோசிப்பட வாழ்க்கையில் அவன் மறக்கப்படவில்லை. அந்த முடிவு அடைய செய்யல தயவு செய்யும் காலம் துவங்கினது. எப்போ துவங்கிச்சான்? 2 வருஷம் கழித்து தான் அது துவங்க ஆரம்பிக்கிறது. 2வது குறிப்பு, தேவன் உங்களுக்காக தயவு செய்யும் காலம் வந்தது. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அது என்னவென்றால், அவன் நதி அண்டையிலே நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அவைகளின் பின் அவலட்சணமும் கேவலமுமான வேற 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து நதி ஓரத்தில் மற்ற பசுக்கள் அண்டையிலே நின்றது. அவலட்சணமும் கேவலமுமான பசுக்கள் அழகும் புஷ்டியுமான 7 பசுக்களையும் பட்சித்து போட்டது. சரிங்க, இதில் பார்த்தீங்கன்னா பார்வோனுக்கு ஒரு கனவு வருது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 7 நல்ல பசுகள், கொளுத்த பசுகள், 7 அவலட்சணம், அப்புறம் 7 கதிர்கள், சாவியான கதிர்கள், அப்புறம் ஒரு கதிர் மாத்திரம் நிமிர்ந்து இருக்கும். இந்த கனவு அவனுக்கு ஒரு தடவை இல்லை, 2 தடவை வந்துச்சு. யாருக்கு வந்துச்சு? பார்வோனுக்கு 2 முறை அந்த சொப்பனம் வருகிறது. த சேம் விஷன், அதே சொப்பனம் வருது. அது ஏன் யோசேப்பு கொடுத்துருக்கலாமே? யோசேப்பு கொடுத்துனா நிறைவேறுமா? அவன் ஒரு கைதி, அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த சொப்பனம் யாருக்கு தான் கொடுக்கணும்? பார்வோன் கொடுத்தா தான் அவன் எக்ஸிக்யூட் பண்ணுவான், அதை எடுத்து நடத்துவான். அது மாத்திரமில்லை, பார்வோனுக்கு 2 சொப்பனத்தையும் கொடுத்து மைண்டு ஃபுல்லாக என்ன வந்துருச்சுன்னா, அப்படியே அந்த சொப்பனம் இது மாத்தினது யாருன்னா ஆண்டவர். யோசேப்பை உயர்த்தணும்னே, அவனை ராஜா வாக்கணும்னே ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை கொடுத்தாரு. அந்த சொப்பனம் அவன் நினைவிலிருந்து நீங்கவே இல்லை, அப்படியே இருந்து கொண்டே இருந்துச்சு. என்ன சொல்கிறான்? மந்திரவாதிகள் கூப்பிட்றான், சூனியக்காரர்கள் கூப்பிட்றான், எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ன பண்ணுறான்? இது இப்படி இருக்குது, இதோட அர்த்தம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவங்களால சொல்ல முடியாத அளவுக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் அடைச்சி போட்டார். கர்த்தர் உங்களை உயர்த்தணும்னா எப்படி வேணாலும் கர்த்தர் உயர்த்துவார். ஆமென், ஹல்லேலூயா. மந்திரவாதிகள் வந்தாங்க, அநேகர் வந்தாங்க. 41:8 எடுத்து வாசிக்கலாம் வேகமாக. காலமே பார்வோனுடைய மனம் கலங்க கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமற் போயிற்று. பாருங்க, ஒரு வாலிப சொல்றான். அப்பதான் சொல்றான், அந்த பானபாத்திரக்காரன் சொல்றான், ஒரு எபிரேய வாலிபன் சிறைச்சாலை இருந்தான். அவன் எனக்கு நிறைய ரகசியம்லாம் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஞாபகப்படுத்தினது யார் தெரியுமா? தேவன். அவனுக்கு அது வரைக்கும் ஞாபகப்படுத்தலை, இன்னைக்கு ஞாபகப்படுத்தின யார்? தேவன். உங்களை குறித்து என்னை குறித்து ஆண்டவர் கேள்விப்படுவார். யோசேப்பை பற்றி கேள்விப்பட்டார், ஆவியில் நிரப்பப்பட்டவன். ஆகவே இந்த காலம் தயை செய்கிற காலம், இந்த காலம் தேவன் கிரியை செய்கிற காலம். கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் யார் யார் உள்ளத்தில் பேசணுமோ, யார் இடத்துல ஆண்டவர் பேசி ஆண்டவருடைய கரம் உங்கள் மேலே இறங்கணுமோ நீங்கள் பேசுங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க. கர்த்தர் யோசேப்பை என்ன பண்ணாங்களாமா? வேகமாக அழைத்தாங்களாம். 41:13-14 எடுத்து வாசிக்கலாம். 41:13-14. அவன் எங்களுக்கு சொல்லிய அர்த்தத்தின்படியே நடந்தது. என்னை திரும்ப என் நிலையிலே நிறுத்தி அவனை தூக்கி போடுவித்தார் என்றான். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோன் இடத்தில் வந்தான். ஆமா, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரே செகண்ட்ல டக்குன்னு சிறைச்சை வாழ்க்கை அரண்மனை வாழ்க்கையாக மாறிடுச்சு. என்ன நடந்துச்சுன்னா, வசனம் சொல்லுது, அவனுக்கு இருக்கிற டைமே என்ன தெரியுமா? பார்வன் நீ கூப்பிட போகிறாரு, ரெடியாக இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் சேவ்லாம் பண்ணிலாம் இல்லை. அவன் பாட்டுக்கு இருக்கிறான். நமக்கு சிறைச்சாலை தான், ஆண்டவர் எது கொடுத்தாலும் பரவாயில்ல. அந்த காலங்களெல்லாம் அவன் அமைதியாக இருந்தான். திடீர்னு வராங்க, என்ன பண்ண? நிஷேவ் பண்ணிடுறாங்க.
நீ ஸ்தாபனம் பண்ணுன்றாங்க. நான் புரியல உனக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் ட்ரெஸ்ஸை மாற்றுன்றாங்க. என்ன ட்ரெஸ்ஸு? கைத்தீன் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வேறு ட்ரெஸ்ஸை மாற்றுறாங்க. மாற்றி எங்கே கொண்டு போயிட்டாங்கன்னா, எங்கே கொண்டு போயிட்டாங்க? பேலஸ் கொண்டு போயிட்டாங்க. எங்கே போயிட்டாங்க? பார்வோன் போயிட்டாங்க. யாரும் பார்வோன் அரண்மனைக்குள்ளே போக முடியாது, பார்வோனை சந்திக்க முடியாது. ஆனால் தேவனுடைய தயவு உங்கள் காலங்களில் இருந்துச்சுன்னா, அதிகாரிகள் கண்கள் தயவும் உங்கள் கண்களில் கிருபையும் உண்டாகும். நம்புகிற ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஆமாம், என்னை பார்த்தா மாத்திரம் இந்த பாசத்தை எரிஞ்சு விடுறான். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு தயவு செய்கிற காலத்தை கொடுங்க, எனக்கு குறித்த நேரத்தை கொடுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நம்புகிற ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஆகவே அருமையான தேவ ஜனமே, ஆண்டவராகிய தேவன் அன்னாளுக்கு ஒரு நேரத்தை கொடுத்தார். இந்த ஆண்டவராகிய தேவன் எஸ்தருக்கு ஒரு நேரத்தை கொடுத்தார். ஆகவே உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஃபேவர், ஒரு நேரத்தை ஆண்டவர் கொடுப்பார். நெகேமியாவுக்கு சொல்கிறாரு. நெகேமியா 2:8 நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் சொல்லும், தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தது, நன்மையாக இருந்தது அப்படின்பாரு. அதுக்கப்புறம் 2:18 சொல்வார், தேவனுடைய தயவுள்ள கரம் என் மீது நன்மையாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே பிரியமான தேவ ஜனமே, இந்த நாட்களிலே ஆண்டவர் சொல்கிறார், உன்னை பற்றி நான் என்ன பண்ணியிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். உங்களை பற்றி யாராவது கேள்விப்பட்டிருக்காங்களா? அந்த வீடு யார்? அந்த வீடா? அவங்களா? ஆமாம், அவர் பாஸ்டாக இருக்காருல்ல, அந்த வீடு தானே, கரெக்டாக. அந்த மாதிரி உங்களையும் என்னைக்கு பார், அந்த சகோதரியா, அந்த பிரதரா, அவர் இந்த ஆலயத்துக்கு போவார், பெந்தகோஸ்து சர்ச்சுக்கு போவார், எப்பவும் பைபிள் எடுத்துகிட்டு போவார் அப்படின்னு சொல்கிற வார்த்தை உங்களை பற்றி கேள்விப்பட ஆரம்பிப்பார். அப்போ என்ன சொல்கிறான்னா, 41:15 உன்னை குறித்து நான் என்ன பண்ணேன்? பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன். உன்னை குறித்து நான் என்ன பண்ண கேள்விப்பட்டேன். உங்களை குறித்து கேள்விப்படுவாங்க. அந்த சிஸ்டர் ஜெபிச்சா எனக்கு சுகமாகும், அந்த சிஸ்டர் வந்து பார்த்துட்டு போனால் எனக்கு சுகமாகும். ஆகவே பெரிய திரும்ப திரும்ப அந்த வாசத்தை சொல்லும் பொழுது அதில் அழைச்சிட்டுடனே 16ஆம் வாசம் சொல்லுது பாருங்க. அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். ஆமாம், சொல்கிறான், நான் கிடையாது, நான் சொல்கிறேன், வாங்க வந்துட்டேன், நான் சுப்பரங்கானா தான், நான் எல்லாத்தையும் சொல்லுவேன் அப்படி அவன் சொல்லலை. அவன் இந்த இடத்துல என்ன பண்ணுறான், தன்னை தாழ்த்துறான். நான் இல்லை, இட் இஸ் நாட் மீ, இட் இஸ் த வேர்ட் லார்ட் ஆஃப் காட். இது பரலோகத்தின் தேவன், ஹெவன்லி ஃபாதர், ஆல்மைட்டி லார்ட் ஜீசஸ், அவர் தான் சொல்ல முடியும், என்னால் சொல்ல முடியாது. இந்த மகிமையை யாருக்கு திருப்புறானா? ஆண்டவருக்கு திருப்புறான். நீங்கள் ஆண்டவருக்கு திருப்பி பாருங்கள், அது ஆசீர்வாதம். நான் ஜெபித்தேன் சுகமாச்சு. நோ, நீங்கள் ஜெபித்து சுகமாக முடியாது. ஆண்டவர் கிரியை செய்யலைன்னா சுகம் கிடைக்காது. ஆண்டவர் கரத்தில் கொடுங்க, ஆண்டவரே கர்த்தருடைய கரத்தில் கொடுங்க. எல்லா வேளையிலும் இந்த வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா, தொடர்ந்து நீங்கள் படிச்சிங்கன்னா, தேவன் 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 சொன்னது, தேவன் செய்தது, தேவன் இந்த ஆண்டவர் தேவன் தேவன் சொல்லிட்டே இருப்பான். 41:28 எடுத்து வாசிங்க. 41:28. பார்வோனுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே, தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். எகிப்து தேசமெங்கும் பரிபூரணமான விளைவு உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். அதன் பின் பஞ்சம் உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். அப்பொழுது எகிப்து தேசத்தில் அந்த பரிபூரணம் எல்லாம் மறக்கப்பட்டு போம். அந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கும். மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை சொல்றார். பஞ்சம் வரப்போது 7 வருஷம் நல்ல செழிப்பா இருக்கும். இதுக்கு அர்த்தம் சொன்னவன் யாருன்னா யோசேப்பு. மந்திரவாதிகள் சொல்ல முடிஞ்சுச்சா? முடியல. தேவன் என்ன செய்யலை? அனுமதிக்கலை. யாரை அனுமதிச்சார்னா, யோசேப்பை உயர்த்தும்படி கர்த்தர் இப்படி ஒரு பஞ்சத்தையும் உண்டாக்கி, இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தையும் உண்டாக்கி, பார்வோனிடத்தில் தயவு பெற்று, அதுக்கப்புறம் பானபாத்திரனுக்கு ஞாபகப்படுத்தி, இதெல்லாம் பற்றி ஆன்லைன் அப்படி அதே கோயின்சிடேட்டே வரும் பாருங்க. அந்த நாட்களில் ஆண்டவராகிய தேவன் உங்களை என்னையும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகிறது என்று சொன்னால், யாராவது உங்களை மறந்து போனால் ஆண்டவர் உங்களை ஞாபகப்படுத்தி, அந்த நாட்களில் உங்கள்கிட்ட இவ்வளோ பணம் வாங்கியிருந்தேன், இந்தாங்க அதை திருப்பி கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாள் வரும். நம்புறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எதிர்பாருங்க, இயற்கைக்கு அப்பாலான அற்புதங்கள் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில். 3வது குறிப்பு, தேவன் உங்களுக்காய் குறித்த நேரம் வந்தது. தேவன் சொல்லுங்கள், தேவன் எனக்கு குறித்த நேரம் வந்துருச்சு. நான் சொன்னேன், தயவு காலம் முடிஞ்சு போகும். அதுக்கப்புறம் யோசிப்பு அடுத்தடுத்து, அதுக்கப்புறம் அவனுக்கு ஆசீர்வாதம் தான். அந்த தேவன் குறித்திருக்க நேரம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, அவனை தீவிரமாக அழைப்பித்து அவன் சொல்கிறான், நான் சொல்ல மாட்டேன்யா, ஆண்டவர் தான் என் சொல்லுவார். சொல்லிவிட்டு அவன் சொல்லுவான், நல்ல ஒரு ஆளை பார்த்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கு அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சமுள்ள 7 வருஷங்களுக்காக
தேசத்திற்கு ஒரு வைப்பாய் இருப்பதாக என்றான். இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டா? ஒரே வார்த்தை சொல்றான், தேவ ஆவி. அதான் முக்கியம். பரிசுத்த ஆவி பெற்ற மனுஷனை போல வேற மனுஷன் இல்லடா அப்படின்ட்டான். யாரு? பார்வோன் சொல்றான். அதுக்கப்புறம் படிங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியா உன்னை போல வேகமும் ஞானம் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய். அதிபதி அரண்மனைக்கு மாத்திரம் இல்ல, என் ஜனங்களுக்கும் அந்த வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுவதும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பாருங்க, எகிப்து தேசம் முழுவதும் யார் அதிகாரி ஆனது? யாருங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க இருந்தான்? இப்ப என்னாச்சு? அந்த காலம் முடிஞ்சிச்சு. உங்களுடைய தரித்திர காலம் முடிஞ்சு போச்சு. உங்களுடைய எல்லா கடன் காரியங்களும் முடிஞ்சு போச்சு. உங்களுடைய வியாதியும் முடிஞ்சு போச்சு. ஏன்னா இயேசு என்ன சொன்னார்னா, நான் ஃபினிஷ்ட், நான் முடிச்சிட்டேன். நீங்கள் முடித்த நேரத்தில் தான், காலத்தில் தான் இருக்கீங்க. கர்த்தர் உங்களே ஆசீர்வதிப்பார். இவ்வளோ நாள் அவன் பட்ட கஷ்டம், சிறைச்சாலையில் இருந்தான், அரண்மனைக்கு வந்தான். அது மாத்திரமல்ல, 42ஆம் வசனம் சொல்லுகிறது, 41-42 சொல்லுது, முத்திரை மோதத்தை என்ன பண்ணானா கலட்டி யார் கையில் கொடுத்தான்? மோசேப்பு கையில். நீ போடுறதாண்டா சட்டம், நீ என்ன வேணாலும் சட்டம் போடு. யார் ஊரில்? எகிப்து ஊரில் யார்? எப்ரேயர், இஸ்ரேலில் இருக்க ஜூவிஷ். அவன் என்ன பண்ணுறான்? சட்டம் போடுறதுக்கு அதிகாரத்தை கொடுக்குறான். இவன் தான் சட்டம். நான் ஜஸ்ட் சும்மா ஒரு ஆளாக தான் இருப்பேன், நீ தான் எல்லாம். அப்படி கர்த்தர் உயர்த்தினார். யாரை? ஆமாம், அவன் அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தான்? சிறைச்சாலை இருந்தான், மறக்கப்பட்ட காலத்தில் இருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. மறக்கப்பட்ட காலம் ஒன்று இருந்தது. உங்களையும் இனி நிறைய பேர் மறந்துருப்பாங்க. பரவாயில்ல, மறந்துட்டு போகட்டும். ஆனால் ஆண்டவர் உங்களை மறக்க மாட்டார். ஆண்டவர் சொல்கிறாரு, நட்சத்திரங்களுக்கெல்லாம் அது இலக்கங்களுக்கெல்லாம் பேர் வச்சிருக்காரான் ஆண்டவர். அதனால் தேவன் இறங்குகிற ஒரு காலம், தயவு செய்கிற ஒரு காலம், தேவன் குறித்து நேரம், தேவன் குறித்த நேரம் இந்த மாதம் கர்த்தர் உங்களை நிச்சயமாக உயர்த்துவார். அவனுக்கு கிடைக்கிற டைம் எவ்வளோ தெரியுமா? வர டைம் எவ்வளோ தெரியுமா? இந்த ஷேவ் பண்ணுறதுக்கும் ட்ரெஸ்ஸு போடுறதுக்கும் அந்த நேரம் தான் கொடுக்கப்பட்டுச்சு. தீவிரமாய் உங்கள் ஆசீர்வாதம் தீவிரமாய், நம்புறீங்களா? உங்கள் ஆசீர்வாதம் தீவிரமாய் உங்கள் வீட்டு கதவை தட்டும். ஆமென். உங்கள் ஆசீர்வாதம் தீவிரமாய் உங்கள் வாசல் கதவை தட்டும். ஆகவே பிரியமான தேவச்சனமே, ஆண்டவர் தேவன் உன்னை உயர்த்தும் நேரம். கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். நீங்கள் எப்பேற்பட்ட இடத்துல இருந்தாலும் கர்த்தராகிய தேவன் இடத்தில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இந்த பின்பகுதி சொல்லி அதற்கு தயவு செய்யும் காலம் வந்தது. திருப்பி அந்த வசனம் எடுத்து வாசிங்க. சங்கீதம் 102. தேவனே எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஆமா, இன்னைக்கு இருந்துருச்சு. என்ன வந்தோம்? ஆண்டவர்கிட்ட பார்த்து சொல்லிட்டோம், ஜெபம் பண்ணிட்டோம். நம்மள தேவரீர் இறங்குவீர். அவ்வளோதான், சரண்டர். இறங்குங்க ஆண்டவரே. நான் செய்த பாவம், குற்றம், அக்கிரமம் எல்லாத்தையும் நான் வச்சிடறேன். நீங்களும் நானும் தான். யூ ஆர் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரோடு கூட இருக்கும் பொழுது அப்போ சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, தயவு செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி உங்களுக்கும் எனக்கும் வந்திருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. குறித்த காலம் உங்களுக்கு எனக்கு. ஆகவே மகிழ்ச்சியாக இந்த மாதத்தை கர்த்தர் தொடங்குங்க. ஏனென்று சொன்னால் வசனம், யோசேப்புக்கு எந்த உயர்வை கர்த்தர் கொடுத்தாரோ அதே உயர்வை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பார். உங்கள் சிறைச்சாலையின் கதவுகளை மாற்றுவார். அஸ்திபாரங்கள் அசையும், சிறைச்சாலை கதவுகள் உடையும், சங்கிலிகள் திறக்கப்படும். கர்த்தர் இந்த புதிய ஆரம்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சீயோனுக்கு இறங்கும் என்று சொல்ல வேளையில் உங்கள் பேரை போட்டு நீங்கள் சொல்லும் பொழுது அதுக்கு குறித்த
அதற்கு வைத்திருக்கிற அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது அப்படின்னு சொல்கிறாரு. யார்? தாவீது. நீங்கள் அதே வார்த்தை எடுத்து சொல்லுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தயவு கொடுப்பார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லாத்துக்கும் மறக்கப்பட்டதெல்லாம் முடிவுக்கு கொண்டு வருவார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இதோ நீங்கள் கசப்பான சூழ்நிலையில் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். அநேக பின்னணியில் ரொம்ப பாரமாக இருந்திருக்கலாம். ரொம்ப நேரம் நான் ஜெபித்திருக்கலாம். இப்போ 2 வருஷமாக எங்கே இருக்கான்னா ஜெயிலில் இருக்கலாம். அவன் என்னங்க தப்பு பண்ணான்? நீங்கள் பல நாள் எதிர்பார்த்துருப்பீங்க, பல நாள் காத்திருப்பீங்க, பல நாள் ஏக்கங்களோடு இருப்பீங்க. ஆனால் சீயோனுக்கு இறங்கும் காலம் வந்தது. உங்களுக்கு இறங்கும் காலம் வந்தது. எனக்கு இறங்கும் காலம் சொல்லுங்கள். எனக்கு இறங்கும் காலம் வேணாம், நாட்கள் போட்டுருவான். எனக்கு இறங்கும் நாட்கள் வந்து. எனக்கு இறங்கும் நாட்கள் சொல்லுங்கள். எனக்கு இறங்கும் நாட்கள். சந்தோஷமாக இருக்கீங்களா? எப்படி இந்த யோசேப்பை உயர்த்தினாரோ அப்படியா இந்த மாதம் ஆண்டவர் தயவையும் நேரத்தையும் தேவனுடைய நேரத்தையும் கர்த்தர் கொடுப்பார். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நல்ல தேவனே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. 6 மாதங்களை எங்களை கண்ணின் மணி போல காப்பாற்றி ஆசீர்வதித்து இந்த புதிய நாளை கொடுத்து, புதிய மாதத்தை கொடுத்து, புதிய வாக்குகளை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்த கிருபைக்காக உமக்கு கோடான் கோடி நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த மாதத்தில் எங்கள் வாழ்க்கையில் தேவன் நீங்கள் எழுந்தருள போவதற்காக உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம். தேவரே, எழுந்தருளுவீர், சீயோனுக்கு இறங்குவீர், தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது என்ற வார்த்தைப்படி ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் தேவன் நீங்கள் கடந்து வருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்கள் எழுந்திரளி என்னென்ன காரியங்களை செய்து முடிக்க வேண்டுமோ எல்லா காரியங்களையும் நீங்கள் செய்து முடிப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்ற வார்த்தைப்படி ஆண்டவரே எங்களுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் நீங்கள் பொறுப்பெடுத்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறதுனால ஆண்டவரே இதனுடைய முழு பலனையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எல்லா காரியங்களும் கர்த்தர் எங்களுக்கு வெற்றியாக முடிக்கப் போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்வாண்டரே. என்னென்ன காரியங்களை நாங்கள் இந்த நாட்களை இழந்து போனோமோ எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் எழுந்தெழுதியதுனால நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக உமக்கு நன்றி. தேவ தயவு எங்களுக்குள்ள கடந்து வருவதற்காக எங்கள் குடும்பங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஊழியர்களையும் கர்த்தாவே நாங்கள் கயிற்று செய்கிற வேலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதித்து கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த ஆண்டவரே ஆசீர்வாதத்தோடு நாங்கள் கடந்து போகிறோம். அநேக சாட்சிகளை இந்த நாடுகளில் எங்களுக்குள்ள ஏற்படுத்துவதற்காக நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஜெப தேவைக்கு 9894913619.